தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையின் எஸ்பியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற நல்லம நாயுடுவின் வாழ்க்கை பயணம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பரபரப்புக்கு பஞ்சமில்லாத பல முக்கிய வழக்குகளில் விசாரணை அதிகாரியாக பணியாற்றியவர் நல்லம நாயுடு. இவருக்கு தேனி மாவட்டத்தில் உள்ள குக்கிராமமான குப்பிநாயக்கம்பட்டிதான் சொந்த ஊர். 1939ஆம் ஆண்டு விவசாய குடும்பத்தில் பிறந்த நல்லம நாயுடு தேனியில் பள்ளி படிப்பையும் விருதுநகரில் உயர்கல்வியையும் முடித்தார். படிப்பு மற்றும் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்ட நல்லம நாயுடு சிறந்த மாணவராக திகழ்ந்தார். பல்வேறு சவால்களுக்கிடையே வழக்கறிஞர் பட்டம் பெற்ற இவர் ஸ்டேட் வங்கி, ரயில்வே மற்றும் காவல் ஆகிய துறைகளில் பணிக்காக விண்ணப்பித்தார். இன்ப அதிர்ச்சியாக அவருக்கு விண்ணப்பித்த 3 துறைகளிலுமே வேலை கிடைத்தது. ஆனால் காக்கி உடையின் மீது கொண்ட காதலால் காவல் பணியை தேர்வு செய்த அவர் 1961ஆம் ஆண்டு மதுரையில் உதவி ஆய்வாளராக காவல்துறையில் தனது பயணத்தை தொடக்கினார். பல முக்கிய வழக்குகளில் திறம்பட செயலாற்றியதால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் டிஎஸ்பியாக இருந்த நல்லம நாயுடு அந்த வழக்கை விசாரிக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு புலனாய்வு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அதில் சிறப்பாக செயலாற்றியதால் 1996ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை அதிகாரியாகவும் பணியமர்த்தப்பட்டார். சசிகலா, சுதாகரன், இளவரசி உள்ளிட்டோரை சொத்து குவிப்பு வழக்கில் சேர்த்ததோடு ஜெயலலிதாவின் சொத்து விவரங்கள் முதல் பங்குச்சந்தை முதலீடு வரை 2341 சான்று ஆவணங்களையும் 1606 சான்று பொருட்களையும் சேகரித்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தவர் நல்லம நாயுடு. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையில் எஸ்பியாக இருந்தபோது 1997ஆம் ஆண்டோடு பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அப்போதைய திமுக அரசு இருமுறை பதவி நீட்டிப்பு கொடுத்த நிலையில் உடல் நலக்குறைவால் 2000ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்றார். 1995ஆம் ஆண்டில் கடையநல்லூர் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த ஊழல், 1971ஆம் ஆண்டு திருப்பத்தூரில் உள்ள தெக்கூர் கிராமத்தில் நடந்த கொள்ளை வழக்கு ஆகியவை இவர் விசாரித்த பிற முக்கிய வழக்குகள். 1985ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மீனவர்களை ஒருங்கிணைத்து கோட்டூர்புரத்தில் சிக்கிய மக்களை படகுகள் மூலமாக மீட்டதற்காக நல்லம நாயுடுவுக்கு மக்களிடையே பாராட்டு கிடைத்தது. காவல் பணியில் நேர்மையாகவும் மக்களிடையே நெருக்கமாகவும் இருந்ததற்காக காவல்துறையில் பாராட்டுகளை பெற்ற நல்லம நாயுடு 83 வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார்.